குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th சொல்லிட்டு 3லையும் இருக்கிற நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து 9th இருக்கிற நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் தேர்வு நோக்கத்தில் வந்து எப்படி எப்படிலாம் கேட்பாங்கன்றது தான் நம்ம கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி டாபிக் பார்த்துலாம். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 கிளாஸ்லையும் பார்த்துட்டோம். பருப்பொருட்கள் அனைத்திலும் வந்து அதோட பொதுவாக 2 பண்புகள் வந்து இருக்கணும். நிறை இருக்கணும், இடத்தை அடைத்துக்கொள்ளும் பண்பு இருக்கணும். சரிங்களா? அப்போ நிறை மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே எப்படி அழைக்கப்படுதுன்னா பருப்பொருட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமானு சொல்லியிருக்காங்க, நாம் பார்க்கும் அல்லது உணரும் அனைத்து பொருட்களும் பருப்பொருட்கள் கிடையாது. அது வந்து நிறை இருக்கணும், இடத்தை அடைச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, சவுண்டு, விசை, ஆற்றல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையற்றது மற்றும் இடத்தை அடைக்கவே அடைக்காது. ஓகேங்களா? எனவே இவை வந்து பருப்பொருட்கள் ஆகாது. சப்போஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்கணுன்ட்டு இந்த மாதிரி கூட கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் பருப்பொருட்கள் எவை அப்படின்னு கேட்டு சூரிய ஒளிலாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பருப்பொருள் கிடையாது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நவீன ஆவர்த்தன அட்டவணை பார்த்திங்கன்னா மொத்தம் 118 தனிமங்கள் இருக்குது. அதில் வந்து 92 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுது. 26 தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையில் உருவாக்கப்பட்டவை. ஓகேங்களா? இது நம்ம எல்லா கிளாஸ்லையும் பார்க்குறது தான். இதில் வந்து கொஸ்டின் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பாயில் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எளிய பகுக்க முடியாத பொருட்கள் தான் தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? எளிமையாக பகுக்க முடியாத அனைத்து பொருட்களுமே தனிமங்கள் அப்படின்னு பெயரிடுறாரு. தனிமங்கள் ஒவ்வொன்றும் ஒரே வகையான அணுக்களால் மட்டுமே ஆனவை அப்படின்னு சொல்கிறார் அவர். ஓகேங்களா? இது இப்படியே கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ராபர்ட் பாயில். ஓகேங்களா? அடுத்து அணு அப்படின்னா என்னென்னா வேதிவினையில் ஈடுபடும் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் வந்து அணு. ஓகேங்களா? வேதிவினையில் ஈடுபடக்கூடிய ஒரு தனிமத்தோட ரொம்ப சின்ன ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா அணு. ஓகேங்களா? இது தனித்தோ சேர்ந்தோ காணப்படும். இதே மூலக்கூறு அப்படின்னா என்னென்னா ஒரு தனிமம் அல்லது ஒரு சேர்மத்தின் மிகச்சிறிய துகள் மூலக்கூறு. ஓகேங்களா? இது துகள் கிடையாது, துகளுடைய மூலக்கூறு. இது தனித்து காணப்படும். ஓகேங்களா? மேலே இருக்கிறது அணு வந்து பார்த்திங்கன்னா தனித்தோ சேர்ந்தோ காணப்படும். மூலக்கூறு வந்து தனித்து மட்டும் தான் காணப்படும். இது பொருட்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை வந்து தன்னகத்தே வந்து கொண்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து காணப்படும். ஓகேங்களா? அதேமாரி நீரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் அணுவும் 1 ஆக்சிஜன் அணுவும் காணப்படும். சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதே பார்த்துட்டோம். தனிமம்னா உலோகம், உலோகப்போலி, அலோகம் அப்படின்னு பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து சேர்மம். சேர்மம் என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சேர்மம். எடுத்துக்காட்டு சர்க்கரையானது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3ம் சேர்ந்தது தான் சர்க்கரை. ஓகேங்களா? ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, முக்கியமானது C12H22O11 குளுக்கோஸோட ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து சேர்மத்தின் பண்புகள் அவற்றில் இணைந்துள்ள தனிமங்களிலிருந்து முழுவதும் வேறுபட்டது. ஓகேங்களா? சோடியம் குளோரைடு என அழைக்கப்படும் சாதாரண உப்பு வந்து ஒரு சேர்மம். ஓகேங்களா? இது உணவிற்கு சுவையூட்டுகிறது. இது வந்து உலோகமான சோடியம் மற்றும் அலோகமான குளோரின் வந்து மூலம் வந்து உருவாகுது. சோடியம் குளோரைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா உப்பு. ஓகேங்களா? இது வந்து உணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையூட்டுது. ஆனால் இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா சோடியம் வந்து ஒரு உலோகம். ஓகேங்களா? குளோரின் வந்து ஒரு அலோகம். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடுன்ற சாதாரண உப்பு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியத்தின் சேர்மங்கள் வந்து உரம் தயாரிக்க பயன்படுது. ஓகேங்களா? இப்படியே கூட கேட்பான். கீழ்கண்டவற்றில் உரம் தயாரிக்க பயன்படுதுன்னு கேட்பாங்க. பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம். ஓகேங்களா? அடுத்து சிலிக்கான் சேர்மங்கள் வந்து கணிப்பொறி துறையில் வந்து முக்கிய பங்காற்றி வருகிறது. ஓகேங்களா? ஃப்ளூரின் வந்து சேர்மங்கள் நம் பற்களை வந்து வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளூரின். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உரம் தயாரிக்க வந்து பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம். சிலிக்கான் சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறி துறையில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்து தனிமம், சேர்மம் அப்படின்னா என்னென்னா வேறுபடுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வேறுபடுத்தி படித்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஒரே வகையான அணுக்களை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா தனிமம்.
ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சேர்மம். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளும் மிகச்சிறிய துகளான அணுவானது தன்னகத்தை கொண்டுள்ளது. ஒரு சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறுகள் வந்து தன்னகத்தை கொண்டிருக்கும். ஓகேங்களா. வேதியியல் முறையில் வந்து எளிதாக பிரிக்க முடியாது வந்து பார்த்திங்கன்னா தனிமங்கள். ஓகேங்களா. வேதியியல் முறையில் தனிமங்களாக பிரிக்க இயலும் அப்படின்னா அது வந்து சேர்மம். ஓகேங்களா. அடுத்து கலவை. கலவைனா ஒரு தூய்மையற்ற பொருள் தான் கலவை. 2 பொருளை சேர்த்தா தான் கலவை. அதனால் வந்து அது தூய்மையான பொருள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் வந்து ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்திருக்கும். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு, கலவைக்கு எடுத்துக்காட்டு இவ்வளோக்கு இருக்குது. கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க. குழாய் நீரில் நீரும் சில உப்புகளும் கலந்து வரும். எலுமிச்சை பானத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு, சர்க்கரை, நீர் இதெல்லாம் கலந்துருக்கும். காற்றில் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, வாயுக்கள் கலந்துருக்கும். மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மணல், களிமண், பல்வேறு உப்புகள்லாம் கலந்துருக்கும். இவையும் கலவை தான். ஓகேங்களா. இப்போ என்னென்ன கலவைன்னு பார்த்திங்கன்னா நீர், எலுமிச்சை சாறு, காற்று, மண், இது எல்லாமே கலவை தான். அது மட்டும் இல்லாமல் சில கலவை கொடுத்துருக்காங்க. இதில் தான் இம்பார்ட்டன்ட். பால் ஒரு கலவை, பனிக்கூழ் ஒரு கலவை, கல்லுப்பு, தேநீர், புகை, கட்டை, கடல் நீர், ரத்தம் ஒரு கலவை, பற்பசை ஒரு கலவை, வண்ணப்பூச்சி, பெயிண்ட் ஒரு கலவை. இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா. சிம்பிளாக கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். ஓகேங்களா. அடுத்து எல்பிஜி, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. ஓகேங்களா. அடுத்துல மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயு ப்ரொப்பேன், பியூட்டேன் அப்படின்ற வாயுக்களின் கலவையாக தான் இருக்குது. ஓகேங்களா. எல்பிஜியில் என்னென்ன வாயு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொப்பேன், பியூட்டேன் வாயுக்களின் கலவையை கொண்டிருக்கும். அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு திரவமாக்கப்படும். இது வெப்பப்படுத்தவும், உணவு சமைக்கவும், வாகன எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. எல்பிஜியில் இருக்க வாயு என்னன்னு கேட்பாங்க, ப்ரொப்பேன், பியூட்டேன். ஓகேங்களா. இது முக்கியமானது. இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குன்னா கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ப்ளஸ் சல்ஃபர், இதை வந்து வெப்பப்படுத்தும் போது இரும்பு 2 சல்ஃபராக மாறுது. இதனுடைய வினை என்னென்னு பார்த்துக்கோங்க. இரும்பு வந்து ஒரு தனிமம். இது வந்து தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா காந்தத்தால் கவரப்படும். சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர்மம். இது வந்து மஞ்சள் தூள். ஓகேங்களா. அந்த கடலில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காந்தத்தால் ஈர்க்கப்படாது. இப்போது இரும்பும் சல்ஃபர் கலவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கலங்கலான மஞ்சள் கலரில் இருக்கும். இரும்பு மட்டும் காந்தத்தால் ஈர்க்கப்படும். ஓகேங்களா. அப்புறம் அதை ஹீட் பண்ணும்போது தான் என்ன ஆகுனா இரும்பு 2 சல்ஃபேடாக மாறும். இது வந்து ஈர்க்கப்படாது. ஆக்சுவலாக உள்ள இரும்பு இருந்தாலும் ஈர்க்கப்படணும். இதை வந்து ஹீட் பண்ணி இரும்பு சல்ஃபேடாக மாறிடுச்சு அப்படின்னா காந்தத்தால் கவரப்படாது. ஓகேங்களா. சப்போஸ் இந்த வரி அப்படியே கொடுத்து கூட கேட்கலாம். இரும்பு சல்ஃபைடு சேர்மம் காந்தத்தால் ஈர்க்கப்படும் அப்படின்னு கூற்றில் கொடுத்தாங்கன்னா ஈர்க்கப்படாது. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து ரத்தம் ஒரு கலவை. ஏனெனில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தட்டு, ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் பிளாஸ்மா போன்றவை எல்லாம் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து கலவை சேர்மங்களோட வேறுபாடு கொடுத்துருக்காங்க. கலவைனா என்ன? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களாலானது. சேர்மம் வந்து ஒரே பொருளானது. கலவை அதில் உள்ள பகுதி பொருட்கள் பண்புகளை ஒத்திருக்கும். சேர்மத்தின் பண்புகள் அதில் உள்ள பகுதி பொருள் பண்புகள் வந்து வேறுபட்டு இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா சேர்மம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுவும் சேர்மம் தான். இது சேர்மமாக இருக்கும்போது அந்த பண்புகளை ஒத்தி இருக்காது. ஓகேங்களா. வேறுபட்டு இருக்கும். இதன் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இவற்றின் பகுதி பொருள் வந்து இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் முறையில் தான் பிரித்தெடுக்க முடியும். இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியாது. ஓகேங்களா. கலவையின் வகைகள். கலவை பாருங்கள். கலவை வந்து பார்த்திங்கன்னா ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஒருபடித்தான கலவையில் 2 இருக்குது. உண்மை கரைசல், உலோக கரைசல்னு சொல்லிட்டு. அடுத்து பலபடித்தான கலவை பார்த்திங்கன்னா தொங்கல் கரைசல், கூழ்ம கரைசல் இருக்குது. இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஸ்டின் ஏரியா. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருபடித்தான கலவை அப்படின்னா என்ன அப்படின்னா அதன் பகுதி பொருட்களை வந்து தனித்தனியாக வந்து பார்க்க இயலாது. ஓகேங்களா. இக்கலவையின் பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். குழாய் நீர், பால், காற்று, பனிக்கூழ், சர்க்கரை பாகு, மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃகு, ஓகேங்களா, வெண்கலம் மற்றும் உப்பு நீர் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா ஒருபடித்தான கலவை. இதில் இருக்க பகுதி பொருளை நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த பாலையும் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தண்ணியும் பாலையும் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. இது எல்லாமே ஒருபடித்தான கலவை. இப்போ பலபடித்தான கலவை என்னென்னா அதன் பகுதி பொருட்கள் வந்து தனித்தனியாக பார்க்க முடியும். என்ன அப்படின்னா மண், அயோடின், உப்பு கலவை, சர்க்கரை மற்றும் மணல் கலவை. இப்போ சர்க்கரையும் மண்ணையும் கூட நம்ம கண்ணிலே தெரியும், இது சர்க்கரை, இது மண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து கண்ணால் நம்ம பார்க்கக்கூடியலாம் வந்து பார்த்திங்கன்னா பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கலவையை பிரித்தெடுத்தல். கலவை என்னென்ன முகையெல்லாம் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த டேபிளை பார்த்துட்டு போயிடலாம். பலபடித்தான கலவை எடுத்துக்கிறாங்க. திண்மம் மற்றும் திண்மம் இதை எப்படிலாம் பிரித்தெடுக்கலாம்னா கையால் பொறுக்கி எடுத்தல், சலித்தல், காற்றால் தூற்றுதல், காந்த பிரிப்பு, பதங்கமாதல். இந்த முறையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா திண்மம் மற்றும் திண்மம் கலந்து இருந்துச்சுன்னா அதை பிரிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம். இது வந்து வீழ்படிவாதல், தெளிய வைத்திருத்தல்,
ஏற்றுதல், வடிகட்டுதல், மைய விலக்கல் இந்த முறையில் தான் அதை பிரித்து எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஒன்றாத கலவாத திரவங்களை என்ன பார்த்தோம்னா தெரிய வைத்திருத்தல், கரைப்பான் சாறு இருக்கல். அடுத்து கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம் அப்படின்னா ஆவியாதல், காய்ச்சி வடித்தல், படிகமாக்கல். கலக்கும் அதாவது கலங்கும் பொருள் அந்த பண்புகளை உள்ள திரவங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்ன காய்ச்சி வடித்தலில் தான் பிரிக்க முடியும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட கரைசல் வந்து பார்த்திங்கன்னா வண்ணப்பிரிகை முறை. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடத்திருக்கோம், அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். சரிங்களா? பருப்பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேயே இதை பற்றி ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம். அதனால தான் இங்கே மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து பதங்கமாதல். சில திண்மப் பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை வந்து திரவ நிலை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது. ஓகேங்களா? ஆவி குளிர்விக்கப்படும் போது மீண்டும் திண்மத்தை தருகிறது. இந்நிகழ்வு வந்து பதங்கமாதல்னு பேர். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அயோடின், கற்பூரம், அமோனியம் குளோரைடு. இது 3 முக்கியம். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அயோடின், கற்பூரம் தான். அமோனியம் குளோரைடும் அப்படி தான். ஓகேங்களா? பதங்கமாதலுக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இதில் பதங்கமாதலுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கழிவறை காட்டு தூய்மையாக்கிகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக வந்து நம்ம எங்கேயாச்சும் பாத்ரூமில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதில் வந்து சின்னையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏர் ஃப்ரெஷ்னு பேர். ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டினோம் அப்படின்னா உள்ளே ஒரு கல் மாதிரி இருக்கும். அந்த கல் வந்து காற்றுல பட்டு கரைஞ்சிட்ருக்கும். அது ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடையில் நிறைய விற்கிது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதங்கமாதலுக்கு எடுத்துக்கிட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாப்தலினை உள்ளடக்கிய அந்துரண்டை, பூச்சி விரட்டை பயன்படுது பார்த்திங்களா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரையிறதே தெரியாது, ஆனால் சக்குன்னு சின்னதாகிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதங்கமாதல் தான். அடுத்து மைய விலக்கு முறை. மைய விலக்கு முறைன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இம்முறையில் வந்து பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் இருக்க பாலாடைகளையும் கொழுப்புகளையும் நீக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைய விலக்கு முறை வந்து பயன்படுது. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்கள் பிளட் சாம்பிள் எடுத்து இது உள்ள வச்சு தான் வந்து அதை சுத்த விடுவாங்க. இதான் மைய விலக்கு இயந்திரம்னு பேர். ஓகேங்களா? ரத்தத்தில் உள்ள பகுதி பொருட்களை பிரிக்க என்ன முறை பயன்படுதுன்னா மைய விலக்கு முறை பயன்படுது. பால் பொருட்களை பிரிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா மைய விலக்கு முறை தான் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் துணியில் இருக்கும் ஈரத்தை வந்து வெளியேற்றுவதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மைய விலக்கு முறை தான் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? முக்கியமானது. அடுத்து கரைப்பான் சாறு இறக்கல். ஓகேங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றாக கலவாத திரவங்களை கரைப்பான் சாறு இறக்கல் முறையின் மூலம் பிரிக்கலாம். என்னென்னலாம் ஒன்றா கலவாது? தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா கலக்காது இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? கரைப்பான் சாறு இறக்கல். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மற்றும் நீரை வந்து பிரிபுணல் மூலம் பிரிக்கலாம். கரைப்பான் சாறு இறக்கல் முறை வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக்க மற்றும் பெட்ரோலிய தொழிற்சாலைகளில் பயன்படுது. கரைப்பான் சாறு இறக்கல் முறை வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக்கம் மற்றும் பெட்ரோலிய துறையில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுது. ஓகேங்களா? எண்ணெயும் நீரும் கலந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா பிரிப்புணல் மூலம் பிரிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும்போது பிரிப்புணல் அப்படின்னா அப்படியே சும்மா சக் பண்ணி எடுக்கிறது தான். அப்படி பிடிச்சி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் ஈஸியாக பிரித்து எடுக்கலாம். அதே கரைப்பான் சாறு இறக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக மருந்தாக்கம் மற்றும் பெட்ரோலிய தொழிற்சாலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சக் பண்ணி எடுக்க முடியாது. அடுத்து கரைப்பான் சாறு இறக்கல் என்பது பன்னெடுங்காலமாக பயன்படுத்தப்படும் முறை. ஓகேங்களா? வாசன திரவியங்கள் தயாரிக்கவும் பல்வேறு மூலங்களிலிருந்து சாயங்கள் தயாரிக்கவும் இது பயன்படுது. ஓகேங்களா? கரைப்பான் சாறு இறக்கல் என்பது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ முறையில் பயன்படுது, முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து எளிய காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி எடுத்தல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு கரைசலிலிருந்து தூய திரவத்தை பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் முறை. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டினே. ஒரு கரைசலிலிருந்து தூய திரவத்தை பெறுவதற்கான முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிய காய்ச்சி வடித்தல் முறை. ஓகேங்களா? இது ஆவியாதல் மற்றும் குளிர்வித்தலின் கூட்டாக அப்படி அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ராசஸில் எளிய காய்ச்சி வடித்தல் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொருளை ஆவியாக்கி அப்புறம் அதை குளிர் வைப்பாங்க. அதனால் இது அப்படி அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் திரவத்தை ஆவியாக்கும் கரைசல் வெப்பப்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் கடல் நீரிலிருந்து குடிநீர் வந்து இம்முறையில் பெறப்படுகிறது. ஓகேங்களா? எளிய காய்ச்சி வடித்தலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் நீரை குடிநீராக்கும் முறைக்கு வந்து என்ன முறையில் வந்து சுத்திகரிக்கப்படுது அப்படின்னா எளிய காய்ச்சி வடித்தல். ஓகேங்களா? 25 கெல்வின் கொதிநிலை வேறுபாடு கொண்ட 2 திரவங்கள் கொண்ட கரைசல் வந்து பிரித்தெடுக்க வந்து இந்த முறை வந்து பயன்படுத்தப்படுது, முக்கியமானது. ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணும்போது இந்த உப்பு எல்லாம் கீழே தங்கிடும். இந்த நல்ல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவியாக போயிட்டு இப்படி வெளியேறும். ஓகேங்களா? இப்படி வெளியேற அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா புகையாக தான் இருக்கும். இப்படி புகையாக போயிட்டு இருக்கும்போது இதை குளிர்விக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது இப்படி சொட்டாக தண்ணியாக மாறிடும். இப்போ இந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் எளிய காய்ச்சி வடித்தல். இந்த முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா
பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்து பின்னக்காய்ச்சி வடியல். இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா பின்னங்களை வந்து பிரிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னக்காய்ச்சி வடித்தல் வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்கவும் மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவற்றை பிரிக்கவும் வந்து பின்னக்காய்ச்சி வடித்தல் முறை பயன்படுது. பின்னக்காய்ச்சி வடித்தல் வந்து பார்த்திங்கன்னா மூணு கான்செப்ட் இருக்குது. பெட்ரோலிய பொருட்களை பிரிக்க, காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்க, மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவற்றை பிரித்தெடுக்க வந்து பின்னக்காய்ச்சி வடித்தல் வந்து பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து வண்ணப்பிரிகை முறை. வண்ணப்பிரிகை முறை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அதில் என்ன உறிஞ்சுதல் மற்றும் பரப்பு கவர்தல் இருக்கும். நமக்கு இது எடுத்துக்காட்டு மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா. இது ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகளை ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணப்பிரிகை முறை வந்து அதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து தாழ் வண்ணப்பிரிகை முறையெல்லாம் ஒன்று கொஸ்டின் இல்லை, டைரெக்டாக கரைசல் தான். ஓகேங்களா. கரைசல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் சேர்ந்த ஒரு ஒருபடித்தான கலவையே வந்து கரைசல் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ கரைசல்னால் என்னென்னு கேட்டாங்கன்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தூய பொருட்கள் சேர்ந்து ஒரு ஒருபடித்தான கலவை தான் கரைசலான அழைக்கப்படுகிறது. ஒரு கரைசல் எந்த பொருள் குறைந்த அளவு உள்ளதோ அது வந்து கரைபொருள், எந்த பொருள் அதிக நிலையில் இருக்கிறதோ அது வந்து கரைப்பான். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ஜாடி. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நான் வந்து ஜூஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா சக்கரை தண்ணி இல்லைனா உப்பு தண்ணி எடுக்கணும். இப்போ ஜாடி இதில் தண்ணி இருக்குது. ஓகேங்களா. இதில் கொஞ்சம் உப்பு போடணும். ஓகேங்களா. இப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்திங்கன்னா, கரைசலில் எந்த பொருள் குறைந்த அளவு நிலையில் இருக்கிறதோ அது கரைப்பொருள். ஓகேங்களா. இப்போ நம்ம உப்பு கொஞ்சோண்டு தானே போடுவோம், சும்மா ஒரு இவ்வளோ உப்பு போடுவோமா, இவ்வளோ டாட்டு. அப்போ இதுதான் வந்து கரைப்பொருள். இப்போ இந்த கரைசலில் எது கொஞ்சமாக இருக்கோ அது கரைப்பொருள். ஓகேங்களா. எது அதிகமாக இருக்குன்னா, தண்ணி அதிகமாக இருக்கா, அப்போ அது வந்து கரைப்பான் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கலவையின் வகைகள். கரைசலில் உள்ள கரைபொருள் துகள்களின் அளவை பொறுத்து கரைசல் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. கரைசலில் உள்ள கரைபொருளின் துகள்களின் அளவை பொறுத்து கரைசல் 3 வகையில் பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உண்மை கரைசல், ஓகேங்களா, கூழ்ம கரைசல், தொங்கல் கரைசல் அப்படின்னு அழைக்கப்படுது. உண்மை கரைசல்னால் என்னென்னா, அது கரைஞ்சதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. சர்க்கரை கரைசலை உற்று நோக்குங்கள், அது தெளிவான கரைசலாக இருப்பதை காண முடியும். அக்கரைசல் துகள் படிவதில்லை. இது வந்து உண்மை கரைசல் அழைக்கப்படுது. ஓகேங்களா. இப்போது ஒரு தண்ணி ஒரு கிளாஸில் கண்ணாடி கிளாஸில் எடுத்து அதில் சர்க்கரையை போட்டு கலக்கணும் அப்படின்னா அது அப்படியே பியூராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கரைசல். ஓகேங்களா. அடுத்து ஸ்டார்ச் மற்றும் நீர் கலவைகள் எடுத்துக்கொண்டால் அது மேகம் போன்று தோன்றும். இவ்வகை கரைசல் வந்து பார்த்திங்கன்னா கூழ்ம கரைசல். ஸ்டார்ச் என்ற பொருளையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மேகம் மாதிரி நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கூழ்ம கரைசல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து கோதுமை மாவையும் நீரையும் கலக்கணும் அப்படின்னா தொடக்கத்தில் கலங்களாகி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் வீழ்படியும். ஓகேங்களா. இப்போ கோதுமை ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே அந்த கோதுமை கலருக்கு மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வீழ்படிவாகும் இல்லையா. இதுதான் வந்து தொங்கல் கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பண்புகள் கொடுக்குறாங்க. தொங்கல் கரைசலோட பண்பு வந்து பார்த்திங்கன்னா 1000 எண்ணம்னா வந்து பார்த்திங்கன்னா நேனோமீட்டரை விட வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஓகேங்களா. கூழ்ம கரைசல் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நேனோமீட்டர் இருக்கும். உண்மை கரைசல் வந்து பார்த்திங்கன்னா 1 நேனோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வடிகட்டி பிரித்தல் வந்து பார்த்திங்கன்னா தொங்கல் கரைசல் வந்து பிரிக்க முடியும். கூழ்ம கரைசல் வந்து பிரிக்க இயலாது. உண்மை கரைசலையும் பிரிக்க இயலாது. ஓகேங்களா. ஏன்னா தொங்கல் கரைசல் தான் வந்து அடியில் தங்கிடும், அதை ஈஸியாக பிரிக்க முடியும். அடுத்து துகள்கள் படிதல், தானாகவே படியும். மைய விலக்கு செஞ்சால் தான் கூழ்ம கரைசல் வந்து பார்த்திங்கன்னா துகள்கள் படியும். ஓகேங்களா. உண்மை கரைசலில் படியாது. ஏன்னா சர்க்கரையும் தண்ணியும் கடந்துச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் படியாது. ஓகேங்களா. அடுத்து தோற்றம். இப்போ தொங்கல் கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ஒளி பூகாது. ஓகேங்களா. அடுத்து கூழ்ம கரைசல் வந்து பார்த்திங்கன்னா பகுதி அளவு தான் ஒளி போகும். ஓகேங்களா. தொங்கல் கரைசல் வந்து இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தொங்கல் கரைசலாக உருவாக்கி ஒரு கோதுமை போட்டு அதில் ஒரு பக்கம் லைட் அடித்தோம்னா அது ஆப்போசிட்டில் வராது. இதே கூழ்ம கரைசல் அப்படி கிடையாது, கொஞ்சோண்டு வரும். ஓகேங்களா. உண்மை கரைசலில் சூப்பராகவே தெரியும். ஏன்னா அதில் தண்ணி வந்து சக்கரை மிக்ஸ் ஆகிருக்கும், ஒயிட்டாக தான் இருக்கும். லைட் அடித்தோம்னா அந்த பக்கம் போகும். அடுத்து ஒளி சிதறடிக்கும் பண்பு. தொங்கல் கரைசல் வந்து ஒளி உட்போகாது. கூழ்ம கரைசல் வந்து சிதறடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மை கரைசல் வந்து சிதறடிக்காது, அப்படியே பாஸ் ஆகி அந்தாண்ட போயிடும். ஓகேங்களா. இதில் வந்து கூழ்ம கரைசல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளியை சிதறடிக்கும். அடுத்து துகள்கள் விரவுதல். தொங்கல் கரைசல் வந்து விரவுவதில்லை. ஓகேங்களா. கூழ்ம கரைசலில் மெதுவாக விரகும். உண்மை கரைசல் வந்து வேகமாக விரவுகிறது, அதனால தான் கரையுது அதில். ப்ரௌனின் இயக்கம். இப்போ வந்து இது வந்து கொஸ்டின் ஏரியா. ப்ரௌனின் இயக்கம் இருக்குது இல்லையா, இது வந்து தொங்கல் கரைசலில் வந்து நடைபெறலாம். ஓகேங்களா. அடுத்து கூழ்ம கரைசலில் நடைபெறும் கண்டிப்பாக, உண்மை கரைசலில் நடைபெறாது. ஓகேங்களா. இப்போ ப்ரௌனின் இயக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு கீழே பார்ப்போம். அடுத்து தன்மை. பலபடித்தானவை இது வந்து ஒருபடித்தான கலவை. ஓகேங்களா. அடுத்து கூழ்ம கரைசல். கூழ்ம கரைசல் என்பது பரவிய நிலைமை மற்றும் பரவல் ஊடகம் கொண்ட ஒரு உருப்படித்தான கலவையாகும். இப்போ நமக்கு கொஸ்டின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனின் இயக்கமும் டிண்டால் விளைவு மட்டும்தான். ஓகேங்களா. ப்ரௌனின் இயக்கம் அப்படின்னா கூழ்ம கரைசலை செறிவு மிக நுண்ணோக்கியால் பார்க்கும்போது கூழ்மத்துகள் இங்கும் அங்கும் வந்து ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும்
வேகமாகவும் நகர்ந்து கொண்டிருப்பதை காண முடியும். இந்த நகர்வு வந்து ப்ரௌனின் நகர்வு அல்லது ப்ரௌனின் இயக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, கூழ்மத்தொகை வந்து பார்த்திங்கன்னா அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரௌனின் இயக்கம். இதுக்கு தான் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து டிண்டால் விளைவு. ஓகேங்களா, டிண்டால் விளைவு என்னென்னா, ஒரு வலுவான ஒளிக்கற்றை கூழ்ம கரைசல் வழியாக செலுத்தும் பொழுது ஓகேங்களா ஒளிக்கற்றை பாதையை பார்க்க முடியும் என்பதை டிண்டால் கண்டுபிடிக்கிறாரு. இந்நிகழ்ச்சி வந்து டிண்டால் விளைவு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அவ்வாறு ஒளிப்பாதை டிண்டால் குவிகை வடிவம் என்றும் அழைக்கப்படுது. இத்தகைய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உண்மை கரைசலில் உண்டாகுது. ஓகேங்களா, உண்மை கரைசல் வந்து பார்த்திங்கன்னா டிண்டால் விளைவு உண்டாகாது. ஓகேங்களா, ஒளியோட பாதையை நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்து வாகனத்தின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கற்றையாக தோன்றுவது வந்து டிண்டால் விளைவாகும். ஓகேங்களா, இது முக்கியமானது. வாகனத்திலிருந்து முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளி வந்து பார்த்திங்கன்னா ஒளிக்கற்றையாக தோன்றுவதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா டிண்டால் விளைவு தான் காரணம். ஓகேங்களா, அடுத்து பால்மம் அப்படின்னு என்னென்னா, ஒன்றுடன் ஒன்று கலவாத 2 திரவங்களை சேர்ப்பதில் உருவாகும் ஒரு சிறப்பு வகை கலவை தான் பால்மம். ஓகேங்களா, பால்மம்னா ஒன்று மிக்ஸ் ஆகாது, ஆனால் ரெண்டுமே லிக்விடாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் பால்மம். ஓகேங்களா, இது முக்கியமானது, இதையும் பார்த்துக்கோங்க. அது வந்து பறவை நிலை, பறவை ஊடகம், பெயர், எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, திண்மம். ஓகேங்களா, இது வந்து திண்ம கரைசல்னு பேர். உலோக கலவை, விலை உயர்ந்த கற்கள், வண்ண கண்ணாடி இதெல்லாம் வந்து திண்மத்தில் நிற்கிறது. திண்மமும் திரவமும் கலந்த கரைசல்னு பேர். ஓகேங்களா, வர்ணம், மை, முட்டையின் வெள்ளை பகுதி இதெல்லாம். திண்மமும் வாயும் கலந்தால் தூசி படலம், புகை, தூசி. திரவமும் திண்மமும் ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கூழாக மாறும். தயிர், பாலாடை கட்டி, ஜெல்லி. திரவம் அப்படின்னா பால்மம், பால், வெண்ணெய், நீர், எண்ணெய் கலவை. திரவம் வாயு அப்படின்னா தூசிப்படலம், மூடு பனி, பனிமேகம். வாயு திண்மம் அப்படின்னா திண்ம நுரை, கேக், ரொட்டி. வாயு திரவம் அப்படின்னா நுரை, சோப்பு நுரை, அதாவது காற்றூட்டப்பட்ட நீர் இதெல்லாம் சேர்ந்தது. அடுத்து இப்போ மேலே பார்த்த பால்மம் என்பது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பாலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா, பால் என்பது கொழுப்பும் நீரும் கலந்த ஒரு பால்மத்திற்கு எடுத்துக்காட்டாகும். திரவ கலவை பால்மமாக மாற்றக்கூடிய நிகழ்வு வந்து பால்மக்கம் அழைக்கப்படுது. பால், வெண்ணெய், பால் குழவி, முட்டையின் மஞ்சள் கரு, வர்ணம், இருமல் மருந்து, முகப்பூச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து போன்றவை வந்து பால்மத்திற்கு சில பொதுவான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பால்மம்னா என்னென்னு கேட்டுட்டு கீழே கொடுத்துக்கலாம். பால், வெண்ணெய், பால் குழவி, முட்டை மஞ்சள் கரு, வர்ணம்னா பெயிண்ட்டு, இருமல் மருந்து, முகப்பூச்சினா க்ரீமு, பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வந்து பால்மத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, அடுத்து பால்மத்தின் வகைகள். 2 திரவங்கள் கலந்து வெவ்வேறு வகையான பால்மங்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா, எண்ணெய் மற்றும் நீர் கலந்து வந்து பார்த்திங்கன்னா நீர் எண்ணெய் என்ற பால்மம் வந்து உருவாகிறது. ஓகேங்களா, இதுக்கு வந்து பால் குழவி எடுத்துக்காட்டு. அடுத்து இங்கு எண்ணெய் துகள் நீரில் பரவியுள்ளன அல்லது எண்ணெயில் நீர் என்ற பால்மத்தை வந்து உருவாக்கின்றன. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் தான் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, அடுத்து ஈரமான சாலையில் வண்ணமான திட்டுகள் காணப்படுவதை பார்த்திருக்கிறீர்களா? சாலையின் மேல் உள்ள நீரில் எண்ணெய் துளிகள் வந்து மிதக்கின்றன மற்றும் வண்ணத்திட்டுகள் வந்து உருவாகுது. ஓகேங்களா, அடுத்து உணவு பதப்படுத்தும் முறை, மருந்துகள், உலோகவியல் மற்றும் பல முக்கியமான தொழிற்சாலைகளில் வந்து பால்மங்களின் பயன்பாடு மிகுந்த அளவில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நினைவில் கொடுக்க வந்துட்டோம். இது அவ்வளோதான். இனிமேல் இந்த 1 மார்க் கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் 9ஆம் வகுப்பில் இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த 10th இருந்தால் நடத்துவோம், இல்லைனா அடுத்த டாபிக் நம்ம போயிடுவோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் ஒரு யூனிட் பார்த்துருக்கோம். ஃபிசிக்ஸில் வந்து 2வது யூனிட் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு யூனிட் முடிச்சு இப்போ 2வது யூனிட் போயிட்டுருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி எல்லாருக்கும் சேர்த்து தான். டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து சில சிம்பிளான விஷயம் படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் புக்கை ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்து அண்டர்லைன் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.